யோபு 1ஆம் அதிகாரம். சாத்தான் யோபை சோதித்தல். ஊசி என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாயிருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வரும் பிறந்தனர். அவருடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்க்காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாளர்களும் மிக பலர் இருந்தனர். கீழே நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியவராக இருந்தார். அவருடைய புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாட்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினார். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கைவையும், அப்போது அவன் உன் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்குரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றான். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலை நின்று புறப்பட்டான். யோபு பிள்ளைகளையும் செல்வத்தையும் இழத்தல். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபுடன் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றுக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயார் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினார். ஊழியரை வாழ்முனையில் வீழ்த்தினார். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தையர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர். ஊழியர்களை வாழ்முனையில் வீழ்த்தினார். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டு 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் அடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார். தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். தம் தலையை மழித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தான் கருப்பையின் இன்று பிறந்த மேனியாய் நான் வந்தேன். அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்று பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. 2ஆம் அதிகாரம். சாத்தான் யோபை மீண்டும் சோதித்தல். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து ஆண்டவர் முன் நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். அப்போது ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் உறுதியாக நிலைத்துள்ளான் என்றார். சாத்தான் மறுமொழியாக ஆண்டவரிடம், தோலுக்கு தோல், எவரும் தம் உயிருக்காக தமக்கு உள்ளதெல்லாம் கொடுப்பார். உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கை வையும், அப்போது அவன் முகத்திற்கு நேராகவே விழித்திருப்பது உறுதி என்றான். ஆண்டவர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையிலே, அவன் உயிரை மட்டும் மீட்டு வை என்றார்.
சாத்தானும் ஆண்டவரின் முன்னு நின்று புறப்பட்டு போனான். அவன் யோபை உள்ளங்கால் முதல் உச்சந்தால் வரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான். ஓடென்று எடுத்து தம்மை சொரிந்து கொண்டு யோபு சாம்பலில் உட்கார்ந்தார். அப்போது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின் மேல் நிலைத்திருக்கிறீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். ஆனால் அவள் அவரிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய். நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. அப்போது யோபு நண்பர் மூவர் அவருக்கு தேர்ந்த தீமை அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டனர். தேமாவை சார்ந்த எலிப்பாசு, சூகாவை சார்ந்த பில்தாது, நாமாவை சார்ந்த சோப்பார் ஆகியோர் தம்மிடமிருந்து கிளம்பி வந்து அவரிடம் துக்கம் விசாரிக்கவும் அவருக்கு ஆறுதல் கூறவும் ஒன்று கூடினர். தொலையிலிருந்தே கண்களை உயர்த்தி பார்த்தபோது அவரை அவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவர்கள் வாய்விட்டு அழுதார்கள், ஆடைகளை கிழித்து கொண்டார்கள், வானத்தை நோக்கி தங்கள் தலையில் புழுதியை வாரி போட்டு கொண்டார்கள். அவரோடு அவர்கள் 7 பகலும் 7 இரவும் தரையில் உட்கார்ந்திருந்தனர். அவருடைய துயரின் மிகுதியை கண்டு எவரும் ஒரு வார்த்தை கூட அவருடன் பேசவில்லை. 3ஆம் அதிகாரம். யோபு தாம் பிறந்த நாளை சபித்தல். இதன் பிறகு யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்க தொடங்கினார். யோபு கூறியது, ஒழிக நான் பிறந்த அந்த நாளை, ஓர் ஆண்மகோ கருவுற்றதென சொல்லிய அந்த இரவை, அந்த நாள் இருளாகட்டும். மேலிருந்து கடவுள் அதை நோக்காதிருக்கட்டும். ஒளியும் அதன் மேல் வீசாதிருக்கட்டும். காரிருளும் சாவிருட்டும் அதை கவ்விக்கொள்ளட்டும். கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும். பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தட்டும். அவ்விரவை பேயிரிட்டு பிடிப்பதாக. ஆண்டின் நாள் கணக்கு நின்று அது அகற்றப்படுக. திங்கள் எண்ணிக்கையிலும் அது சேராதொழிக. அவ்விரவு வெறுமையுற்று பாழாகட்டும். நிகழ்ச்சியொலி ஒன்று அதில் எழாதிருக்கட்டும். பகலை பழிப்போரும் லிவ்யதானை தூண்டி எழுப்புவோரும் அதனை பழிக்கட்டும். அதன் விடியற்கால விண்மீன்கள் இருண்டு போகட்டும். அது விடியலுக்குளிக்கும் காத்திருக்க அதுவும் இல்லாமற் போகட்டும். அது வைகரையின் கண்விழிப்பை காணாதிருக்கட்டும். ஏனெனில் என் தாயின் கருப்பையை அவ்விரவு அடைக்காமற் போயிற்றே. என் கண்களில் நின்று வேதனை அது மறைக்காமற் போயிற்றே. கருப்பையிலே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறையில் நின்று வெளிப்பட்ட உடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா? என்னை எந்த முழங்கால்கள் முன் வந்ததேன்? நான் பாலுண்ண முலைகள் இருந்ததேன்? இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாழானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும், அல்லது பொன்னை மிகுதியாக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் இறங்கியிருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறா கருவை போலவும் ஒளியை காணா குளவியைப் போலவும் அழிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர். களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாறுவர். சிறைப்பட்டோர் அங்கு நிம்மதியாக கூடியிருப்பர். ஒடுக்குவோரின் அதட்டலை கேளாதிருப்பர். சிறியவரும் பெரியவரும் அங்கு இருப்பர். அடிமை தம் ஆண்டான் பிடியிலிரான். உறுதுயர் உற்றோர்க்கு ஒளி தருவானேன். உள்ளம் கசந்தோர்க்கு உயிர் கொடுப்பானேன். சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள். அதை புதையலிலும் மேலாய் கருதி தேடுகிறார்கள். ஆனால் அதுவோ வந்த பாடில்லை. கல்லறை காணின் களி பெய்தி அகமகிழ்வோர்க்கு வாழ்வு வழங்கப்படுவது ஏன்? எவருக்கு வழி மறுக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன்? பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று. வேதனை கதறல் வெள்ளமாய் ஓடிற்று. ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது. திகிலுற்றது எதுவோ அதுவே என்மேல் விழுந்தது. எனக்கு நிம்மதி இல்லை, ஓய்வில்லை, அமைதி இல்லை, அல்லலை வந்துற்றது. 4ஆம் அதிகாரம். கடவுள் மீது நம்பிக்கை. அதன்பின் தேமானியன் எலிப்பாசு பேசத் தொடங்கினான். ஒன்று சொன்னால் உமக்கு பொறுக்குமோ? சொல்லாமல் நிறுத்த யாரால் தான் முடியும்? பலருக்கு அறிவுரை பகர்ந்தவர் நீர். தளர்ந்த கைகளை திடப்படுத்தியவர் நீர். உம் சொற்கள் தடுக்கி விழுவோரை தாங்கியுள்ளன. தள்ளாடும் கால்களை உறுதியாக்கியுள்ளன. ஆனால் இப்பொழுதோ ஒன்று உமக்கு வந்துற்றது, வருந்துகின்றீர். அது உம்மை தாக்கியதும் கலங்குகின்றீர். இறையச்சம் அல்லவா உமது உறுதி? நம்பிக்கை அல்லவா உமது நேரிய வழி? நினைத்து பாரும். குற்றமற்றவர் எவராவது அழிந்ததுண்டா? நேர்மையானவர் எங்கேயாவது ஒளிந்ததுண்டா? நான் பார்த்த அளவில் தீவினையை உழுது தீங்கினை விதைத்தவர் அறுப்பது அதே. கடவுளின் மூச்சினால் அவர்கள் அழிவர். அவரின் கோப கனலால் எரிந்தொழிவர். அரியின் முழக்கமும் கொடு சிங்கத்தின் உருமடலும் அடங்கும். குருளையின் பற்களும் உடைப்படும். இறந்து போம் சிங்கம் இரையில்லாமல் குலைந்து போம் பெண் சிங்கத்தின் குட்டிகள்.
எனக்கு ஒரு வார்த்தை மறைவாய் வந்தது. அதன் மெல்லிய ஓசை என் செவிக்கு எட்டியது. ஆழ்ந்த உறக்க மனிதருக்கு வருகையில் இரவு காட்சியின் சிந்தனைகளில் அச்சமும் நடுக்கவும் என்னை ஆட்கொள்ள என் எலும்புகள் பலவும் நெக்கு விட்டனவே. ஆவி ஒன்று என் முன் கடந்து சென்றது. என் உடலின் மயிறு சிலிர்த்து நின்றது. ஆவி நின்றது, ஆனால் அதன் தோற்றம் எனக்கு தெளிவில்லை. உருவொன்று என் கண்முன் நின்றது. அமைதி நிலவிற்று. குரல் ஒன்றை கேட்டேன். கடவுளை விட மனிதர் நேர்மையாளரா? படைத்தவரை விட மானிடர் மாசற்றவரா? அவர் தம் தொண்டர்களிலே நம்பிக்கை வைக்கவில்லை எனில் அவருடைய வானதூதரிடமே அவர் குறை காண்கிறார் எனில், புழுதியை கால்கோளாக கொண்டு மண் குடிசையில் வாழ்ந்து அந்த பூச்சி போல் விரைவில் அழியும் மனிதர் எம்மாத்திரம்? காலை முதல் மாலை வரையில் அவர்கள் ஒழிக்கப்படுவர். ஈவின்றி என்றென்றும் அழிக்கப்படுவர். அவர்களின் கூடார கயிர்கள் அறுபட அவர்கள் ஞானமின்றி மடிவதில்லையா? இப்போது கூப்பிட்டு பாரும், யார் உமக்கு பதில் உரைப்பார்? எடுத்து எந்த தூயவரிடம் துணை தேடுவீர்? உண்மையில் அறிவிலியை தான் எரிச்சல் கொள்ளும், பேதையை தான் பொறாமை சாகடிக்கும். அறிவிலி வேரூன்றுவதை நானே கேட்டேன். ஆனால் உடனே அவன் உறைவிடத்தில் வெம்பளி விழுந்தது. அவனுக்கு மக்களுக்கும் பாதுகாப்பில்லை. ஊர் மன்றத்தில் அவர்கள் நொறுக்கப்படுகின்றனர். மீட்பார் எவரும் அவர்களுக்கு இல்லாது போயினர். அவனது அறுவடையை பசித்தவர் உண்பர். முள்ளுக்கு நடுவில் உள்ளதையும் அவர்கள் பறிப்பர். பேராசைக்காரர் அவன் சொத்துக்காக துடிப்பர். ஏனெனில் புழுதி நின்று இடுக்க நிழாது, மண்ணு நின்று இன்னல் விளையாது. நெருப்பு சுடர் மேல் நோக்கி எழுவது போல துன்பத்திற்கென்றே தோன்றினார் மனிதர். ஆனால் நான் கடவுளையே நாடுவேன். அவரிடம் மட்டுமே என் வழக்கை ஒப்புவிப்பேன். ஆராய முடியா பெரியவனவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் அவரே. மண்முகத்தே மழையை பொழிபவரும் வயல்முகத்தே நீரை தருபவரும் அவரே. அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார். அழுவோரை காத்து உயர்த்துகின்றார். வஞ்சகரின் திட்டங்களை தகர்க்கின்றார். அவர்களின் கைகளோ ஒன்றையும் சாதிக்க மாட்டா. ஞானிகளை அவர் தம் சூழ்ச்சியில் சிக்க வைக்கின்றார். வஞ்சகரின் திட்டங்கள் வீழ்த்தப்படுகின்றன. அவர்கள் பகலில் இருளை காண்கின்றனர், நண்பகலிலும் இரவிலும் போல் தடுமாறுகின்றனர். அவர் வறியவரை அவர்களின் வாயினின்று வாளினின்றும் காக்கின்றார். எளியவரை வலியவரின் கையினின்று மீட்கின்றார். எனவே நலிந்தவருக்கு நம்பிக்கை உண்டு. அநீதி தன் வாயை பொத்திக்கொள்ளும். இதோ கடவுள் திருத்த மனிதர் பேறு பெற்றோம். ஆகவே வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர். காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே. அடித்தாலும் மாற்றுகின்ற கை அவரே. 6 வகை அல்லல்களினின்றும் அவர் உம்மை மீட்பார். 7வது உமக்கு இன்னல் தராது. பஞ்சத்தில் சாவு நின்று சண்டையில் வாழ்முனையை நின்று உம்மை விடுவிப்பார். நாவின் சொல்லடியை நின்றும் நீர் மறக்கப்படுவீர். நாசமே வந்து விழுந்தாலும் நடுங்க மாட்டீர். அழிவிலும் பஞ்சத்திலும் நீர் நகுவீர். மன்னக விலங்குகளுக்கு மருளுவீர். வயல்வெளி கற்களோடு உடன்படிக்கை இருக்கும். காட்டு விலங்குகளோடு நீர் அமைதியில் வாழ்வீர். உம் கூடாரத்தில் அமைதியை காண்பீர். உம் மந்தையை சென்று காண்கையில் ஒன்றும் குறைவுபடாதிருக்கும். உமது வித்து பெருகுவதையும் உமது வழிமரபினர் நிலத்து புற்களை போன்றிருப்பதையும் அறிவீர். பழுத்த வயதில் தளர்வின்றி கல்லறை செய்வீர். பருவத்தை மேலோங்கும் கதிர்மணி போல் இதுவே யாம் கண்டறிந்த உண்மை. செவி கொடுப்பீர், நீவீரை கண்டுணர்வீர். 6ஆம் அதிகாரம். துன்புறுவோரை தம் தூயர் அறிவார். யோபு கூறிய பதிலறையாவது: ஓ என் வேதனைகள் உண்மையாகவே நெருக்கப்பட்டு என் இன்னல்கள் அனைத்தும் சீர்தூக்கப்படுமானால் நலமாயிருக்குமே. கடற்கரை மணலிலும் இப்போது அவை கனமானவை. பதற்றமான என் சொற்களுக்கு காரணமும் அதுவே. எல்லாம் வல்லவரின் அம்புகள் என்னில் தைத்துள்ளன. அவற்றின் நஞ்சு என் உயிரை குடிக்கின்றது. கடவுளின் அச்சுறுத்தல்கள் எனக்கு எதிராக அணிவகுத்துள்ளன. காட்டு கழுதைக்கு புல் இருக்க அது கனைக்குமா? காளைக்கு தீனி இருக்க அது கத்துமா? சுவையற்றது உப்பின்றி உண்ணப்படுமா? துப்பு மெரிச்சலில் சுவை இருக்குமா? அவற்றை தொட என் நெஞ்சம் மறுக்கிறது. அவை எனக்கு அருவருப்பு தரும் உணவாமே. ஓ என் வேண்டுதலுக்கு அருள்பவர் யார்? நான் ஏங்குவதை இறைவன் ஈந்திட மாட்டாரா? அவரை நீ நசுக்கிவிடக் கூடாதா? தம் கையை நீட்டி என்னை துண்டித்திடலாகாதா? அதுவே எனக்கு ஆறுதலாகும். அழைக்கும் அல்லலிலும் மகிழ்வேன். தொடரும் தேரிலும் துள்ளி மகிழ்வேன். ஏனெனில் தூயவரின் சொற்களை மறுத்தேனில்லை. நான் இன்னும் பொறுத்திருக்க வலிமை ஏது? என் நெஞ்சம் காத்திருக்க நோக்கம் ஏது? என் வலிமை கல்லின் வலிமையோ? என் சதை வெண்கலத்தால் ஆனதோ? இதோ என்னில் உதவி ஏதும் இல்லை. என்னிலிருந்து உரம் நீக்கப்பட்டது. அடுத்திருப்போருக்கு கனிவு காட்டாதோ?
எல்லாம் வல்லவரையே புறக்கணிப்போர் காய்ந்துவிடும் காட்டாற்று கன்னிகள் போலும் சிற்றாறுகள் போலும் வஞ்சித்தனர் என் உறவின் முறையார். அவற்றில் பனிக்கட்டி உருகி செல்லும். அவற்றின் மேற்பகுதியை உறைபனி மூடி நிற்கும். வெப்ப காலத்திலோ அவை உருகி மறைந்து போம். வெயில் காலத்திலோ அவை இடந்தெரியாது ஒளியும். வணிகர் கூட்டம் தம் வழியை மாற்றுகின்றது. பாலையில் அலைந்து தொலைந்து மடிகின்றது. தேடி நிற்கின்றனர் தேமாவின் வணிகர். நாடி நிற்கின்றனர் சேபாவின் வழிபோக்கர். அவர்கள் நம்பியிருந்தனர், ஆனால் ஏமாற்றம் அடைகின்றனர். அங்கு வந்து அடைந்தனர், ஆனால் திகைத்து போகின்றனர். இப்போது நீங்களும் எனக்கு அவ்வாறே ஆனீர்கள். என் அவலம் கண்டீர்கள், அஞ்சி நடுங்குகின்றீர்கள். எனக்கு அன்பளிப்பு தாரும் என்றோ செல்வத்திலிருந்து என் பொருட்டு கையூட்டு கொடும் என்றோ சொன்னதுண்டா? எதிரியின் கையினின்று என்னை காப்பாற்றும் என்றோ கொடியவர் பிடியினின்று என்னை மீட்டருளும் என்றோ நான் எப்போதாவது வேண்டியதுண்டா? அறிவு புகட்டுக, அமைதி அடைவேன். என்ன தவறிழத்தேன் எடுத்து காட்டுக. நேர்மையான சொற்கள் எத்துணை ஆற்றல் உள்ளவை. ஆனால் நீர் மெய்ப்பிப்பது எதை மெய்ப்பிக்கிறது? என் வார்த்தைகளை கண்டிக்க எண்ணலாமா? புலம்புவோரின் சொற்கள் காற்றுக்கு நிகராமா? திக்கற்றோர் மீது சீட்டு போடுவீர்கள், நண்பர் மீதும் பேரம் பேசுவீர்கள். பரிவாக இப்பொழுது என்னை பாருங்கள். உங்கள் முகத்திற்கு எதிரே உண்மையில் பொய் சொல்லேன். போதும், நிறுத்துங்கள். அநீதி செய்ய வேண்டாம். பொறுங்கள். நீதி இன்னும் என் பக்கமே. என் நாவில் அநீதி உள்ளதா? என் அன்னம் சுவையானதா? பிரித்துணராததா? மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாட்கள் கூலி ஆட்களின் நாட்களை போன்றவை தாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். புழுவும் புழுதி படலும் போர்த்தின என் உடலே. வெடித்தது என் தோல், வடிந்தது சீல். என் நாட்கள் தரையின் ஓடு காட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையினின்று முடிவடைகின்றன. என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. என்னை காணும் கண் இனி என்னை பார்க்காது. என் மேலும் கண்கள் இருக்கும், நானோ இரேன். கார்முகில் கலைந்து மறைவது போல் பாதாளம் செல்வோர் ஏறி வரார். இனி அவர்கள் தம் இல்லம் திரும்பார். இனி அவர்களது இருப்பிடம் அவர்களை அறியாது. ஆகையால் நான் என் வாயை அடக்க மாட்டேன். என் மனதின் வேதனை எடுத்துரைப்பேன். உள்ள கசப்பில் முறையிடுவேன். கடலா நான், அல்லது கடலின் பெரு நாகமா? காவல் என் மீது வைக்கலானீர். என் படுக்கை ஆறுதல் அளிக்கும், என் மெத்தை முறையீட்டை தணிக்கும் என்பேனாகில். கனவுகளால் என்னை கலங்க வைக்கின்றீர். காட்சிகளால் என்னை திகிலடை செய்கின்றீர். ஆதலால் நான் குரல்வளை நெருக்கப்படுவதையும் வேதனையை விட சாவதையும் விரும்புகின்றேன். வெறுத்து போயிற்று, என்னென்று நான் வாழப்போவதில்லை. என்னை விட்டு விடும், ஏனெனில் என் வாழ்நாட்கள் காற்று போன்றனவை. மனிதர் எம்மாத்திரம்? நீர் அவர்களை ஒரு பொருட்டாய் எண்ண, இதயத்தை அவர்கள் மேல் வைக்க. காலை தோறும் நீர் அவர்களை ஆய்ந்தறிய, மணித்துளி தோறும் அவர்களை சோதிக்க. எவ்வளவு காலம் என்மேல் வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர்? என் எச்சிலை விளங்கும் அளவுக்கு கூட என்னை விடமாட்டீரோ? மானிடரின் காவலரை நான் பாவம் இழைத்து விட்டேனோ? உமக்கு நான் செய்ததென்னவோ? என்னை இலக்காக ஆக்கியதேன்? உமக்கு நான் சுமையாய் போனதேன்? என் மீறலை மன்னியாதது ஏன்? என் அக்கிரமங்களை அகற்றாதது ஏன்? இப்பொழுதோ நான் மண்ணுக்குள் உறங்கி போகின்றேன். நீர் என்னை தேடுவீர், நான் இல்லாது போவேன். 8ஆம் அதிகாரம். கடவுளின் மாறாத நீதி. அதற்கு சூகியானன் பில்தாது கூறிய பதில்: எதுவரை இவ்வாறே பேசி கொண்டிருப்பீர்? வாய் சொற்கள் புயற் காற்றை போல் இருக்கின்றன. இறைவனை நீதியை புரட்டுவாரா? எல்லாம் வல்லவரை நேர்மை புரள்வாரா? புதல்வர்கள் அவருக்கு எதிராய் பாவம் செய்ததால் குற்றப்பழியின் ஆற்றலிடம் அவர்களை கையளித்தார். ஆனால் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால், எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால், நீர் மாசற்றவரும் நேர்மையானவருமாயிருந்தால் இப்பொழுது கூட அவர் பொருட்டு எழுந்திடுவார். உமக்குரிய உரைகளை மீண்டும் மீந்திடுவார். உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் வருங்காலம் வளமை மிக கொளிக்கும். முன்னோரின் தலைமுறையை கேட்டு பாரும். அன்னாரின் தந்தையர் ஆய்ந்ததை அறியும். நேற்று தோன்றிய நாம் ஒன்றும் அறியோம். நிலமிசை நம் வாழ்நாளில் நிழலை போன்றது, அவர்கள் அன்றோ? உமக்கு அறிவித்தது உணர்த்துவர். புரிந்த வார்த்தைகளை உமக்கு புகட்டுவர். சேரின்றி நாளல் தழைக்குமா? நீரின்றி கோரை வளருமா? இன்னும் பசுமையாக வெட்டாது. இருக்கையிலே எல்லா புற்களுக்கும் முன்னே அவை வாடிடும். இறைவனை மறப்போரின் கதி இதுவே. இறை பற்றெல்லாரின் நம்பிக்கை இடிந்து போம்.
அவர்களின் நம்பிக்கை முறிந்து போம். அவர்கள் சார்ந்திருப்பது சிலந்தி கூட்டையே. யாராவது அவ்வீட்டின் மீது சாய்ந்தால் அது நில்லாமற் போம். யாராவது அதை பற்றி பிடித்தால் அது நிலைத்திராது. பகலவன் முன் பசுஞ்செடி போன்றோர் அவர்கள் படரும் தோட்டமெங்கும் அவர்களின் கிளைகள். கற்குவியலில் பின்னிடும் அவர்களின் வேர்கள் கற்களிடையே இடம் தேடும். அவர்கள் தம் இடத்திலிருந்து எடுபட்டால் உங்களை நான் கண்டதே இல்லை என உதறிவிடும் அவ்விடம். பார், அவர்கள் தம் வாழ்வில் கண்ட இன்பம் இதுவே. மண்ணினின்று மற்றவர் முளைத்தெழுவர். இதோ, கரையில்லாதவரை இறைவன் கைவிடுவதில்லை. காதகர்க்கு அவர் கை கொடுப்பதுமில்லை. இருப்பினும் வாயை சிரிப்பாலும் இதழ்களை மகிழ்வொலியாலும் நிரப்புவார். உம்மை பகைப்பவர் வெட்கத்தால் உடுத்தப்படுவார். தீயோர் கூடாரம் இல்லாது போகும். 9ஆம் அதிகாரம். கடவுளது நீதியின் மேன்மை. யோபு அதற்கு உரைத்த பதில். உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000ல் ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியார். அவர் சீற்றத்தில் அவைகளை தலை கீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அதனிடத்து நின்று அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானத்தை விரித்தவர். ஆளியின் முதுகை மிதித்து நடந்தவர். மடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெரும் செயல்களையும் கணக்கிட முடிய அரும் செயல்களையும் ஆற்றினர் அவரை. இதோ, என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை. நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ, அவர் பறிப்பார், ஆனால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? கடவுள் தம் சீற்றத்தை தணிக்க மாட்டார். அவரடி பணிந்தனர் ராகுபின் துணைவர்கள். இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதில் உரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சில் தொடுப்பேன். நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதில் உரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. புயலினால் என்னை நொறுக்குவார், காரணமின்றி என் காயங்களை பெருக்குவார். அவர் என்னை மூச்சிழுக்கவும் விடாது கசப்பினால் என்னை நிரப்புகின்றார். வலிமேல் அவருக்கு நிகர் அவரே. அவர் மேல் வழக்கு தொடுப்பவர் யார்? நான் நேர்மையாக இருந்தாலும் என் வாயை என்னை குற்றவாளியாக்கும். நான் குற்றமற்றவனாக இருந்தாலும் மாறுபட்டவனாக அது என்னை தீர்ப்பிடும். குற்றமற்றவன் நான், என்னை பற்றி கவலை இல்லை. என் வாழ்க்கையை வெறுக்கின்றேன், எல்லாம் ஒன்றுதான். எனவே தான் சொல்கின்றேன், அவர் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அளிக்கின்றார். பேரிடர் சாவை திடீரென தரும்போது அவர் மாசற்றவர் நெருக்கடி கண்டு நகைப்பார். வையகம் கொடியோர் கையில் கொடுக்கப்படுகின்றது. அதன் நீதிபதிகளின் கண்களை அவர் கட்டுகின்றான். அவரை இன்று வேறு யார் இதை செய்வார்? ஓடுபவரை விட விரைந்து செல்கின்றன என் வாழ்நாட்கள். அவை பறந்து செல்கின்றன, நன்மையொன்றும் அவை காண்பதில்லை. நாணர் படகு போல் அவை விரைந்தோடும். இறைமேல் பாயும் ஒரு கழுகை போலாகும். நான் தேர் மறப்பேன், முகமலர்ச்சி கொள்வேன், பொன்முறுவல் பூப்பேன் என புகழ்வேனாயினும் என் இடுக்கண் கண்டு நடுக்க முறுகின்றேன். ஏனெனில் அவர் என்னை குற்றமற்றவனாய் கொள்ளார் என அறிவேன். நான் தான் குற்றவாளி எனில் வீணை ஏன் நான் போராட வேண்டும்? பனி நீரில் நான் என்னை கழுவினும், சவர்க்காரத்தினால் என் கைகளை தூய்மையாக்கினும், குழியில் என்னை அவர் அமிழ்த்திடுவார். என் உடையை என்னை நிறுத்திடுமே. ஏனெனில் அவரோடு நான் வழக்காடவும் வழக்கு மன்றத்தில் எதிர்க்கவும் என்னை போல் அவர் மனிதர் அல்லை. இருவர் மீது தம் கையை வைக்க ஒரு நடுவர் கூட எம் நடுவே இல்லையே. அகற்றப்படுக. அவர் கோல் என்னிடமிருந்து அப்போது மிரட்டாது. என்னை அவரை பற்றி அச்சம். அவரிடம் அச்சமின்றி பேசுவேன். அப்போது அப்படி பேசும் நிலையில் நான் இல்லையே இப்போது. என் உள்ளம் என் வாழ்வை அருவருக்கின்றது. என் ஆற்றாமையை தாராளமாய் கொட்டி தீர்ப்பேன். உள்ளத்தில் கசப்பினை நான் உரைத்திடுவேன். நான் கடவுளிடம் சொல்வேன், என்னை கண்டனம் செய்யாதீர். என் மீது நீர் சாட்டும் குற்றத்தின் காரணம் என்னவென சாற்றுவீர். என்னை ஒடுக்குவதும் கையின் படைப்பை இகழ்வதும் உளுத்தர் சூழ்ச்சியில் உளமகிழ்வதும் உமக்கு அழகாமோ? ஊனா கண்களா உமக்கு உள்ளன? உண்மையில் மானிட பார்வையா உமது பார்வை? மானிட நாட்கள் போன்றனவோ நாட்கள்? மனிதரின் வாழ்நாள் அன்னையவோ ஆண்டுகள்?
பின் ஏன் என் குற்றங்களை திரும்பி பார்க்கிறீர்? ஏன் என் பாவங்களை கிளறுகிறீர்? நான் குற்றமற்றவன் என நீர் அறிந்தாலும் உம் கையினின்று என்னை தப்புவிப்பவர் ஒருவரும் இல்லை. என்னை வணிந்து வடிவமைத்து உண்டாக்கின உம் இரு கைகள் இருப்பினும் நீரே என்னை அழிக்கின்றீர். தயை கூர்ந்து நினைத்து பாரும். களிமண் போல் என்னை வணிந்தீர், அந்த மண்ணுக்கு என்னை திரும்ப செய்வீரோ? பால் போல் என்னை நீர் வார்க்கவில்லையா? தயிர் போல் என்னை நீர் உரைக்கவில்லையா? எலும்பு தசைநாரும் கொண்டு என்னை பின்னினீர், தோலும் சதையும் கொண்டு என்னை உடுத்தினீர். வாழ்வையும் இரக்கத்தை எனக்கு வழங்கினீர். என் உயிர் மூச்சும் கரிசனை காத்தது. எனினும் இவற்றை உள்ளத்தில் ஒளிந்திருத்தீர். இதுவே மனத்தில் இருந்ததென்று நான் அறிவேன். நான் பாவம் செய்தால் என்னை கவனிக்கிறீர். என் குற்றத்தை எனக்கு சுட்டி காட்டாது விட மாட்டீர். நான் குற்றம் புரிந்தால் அதை என் மீது சுமத்தாது விடீர். நான் தீங்கு செய்தால் ஐயோ ஒழிந்தேன். நான் நேர்மையாக இருந்தாலும் தலை தூக்க முடியவில்லை. ஏனெனில் வெட்கம் நிறைந்தாலும் வேதனையில் உள்ளேன். தலை நிமிர்ந்தால் அரிமா போல் என்னை வேட்டையாடுவீர். வியத்தகு செயல்களை எனக்கு எதிராய் காட்டுவீர். எனக்கு எதிராய் சான்றுகளை புதுப்பிக்கிறீர். என் மீது உமது சீற்றத்தை பெருக்குகிறீர். எனக்கு எதிராய் போராட்டத்தை புதிதாக எழுப்புகிறீர். கருப்பையிலிருந்து என்னை ஏன் வெளிக்கொணர்ந்தீர்? கண் ஏதும் என்னை காணும் முன்பே நான் இறந்திருக்கலாகாதா? உருவாகாதவன் போலவே இருந்திருக்க கூடாதா? கருவறையிலிருந்தே கல்லறைக்கு போயிருப்பேனே. என்னுடைய நாட்கள் சில மட்டுமே. என்னிடமிருந்து எட்டி நிற்பீரானேல் மணித்துளி நேரமாவது மகிழ்ந்திருப்பேன். பின்னர் இருளும் இறப்பின் நிழலும் சூழ்ந்த திரும்ப இயலா நாட்டிற்கு போவேன். அது காரிருளும் சாவு நிழலும் சூழ்ந்த இருண்ட நாடு. அங்கு ஒழுங்கில்லை, ஒளியும் இருள் போல் இருக்கும். ஆமென். God bless you.